வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி சிந்தனைக்குள்ள போலாமா? ஒரு கிராமத்துல ஒரு பையன் நல்லா சிந்தனையோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானாம். அவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஃபார்மிங்ல. அது உழவன் மாதிரியே நல்லா மண்ணெல்லாம் தோண்டி எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லு கிடைச்சிருச்சு. அந்த கல்லை அந்த இடத்துல விட்டு நகட்டணும். இவன் ரொம்ப பதஷ்டத்துல எப்படி நான் உழவு ஓட்டணும், இந்த இடத்துல எப்படி நான் விவசாயம் பண்ண முடியும், இவ்வளோ பெரிய பாறை இருக்கே அப்படி நினைச்சு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு ராத்திரி எல்லாம் தூங்கல. அடுத்த நாள் என்ன செஞ்சானா, போய் ஒரு கயிறை கட்டி இழுத்தானா. இழுக்கவே முடியல. அவனுக்கு வலிதான் வந்தது உடம்புல. வலிச்சதுல விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டானாம். அன்னைக்கு வீட்டுல போய் படுத்து தூங்கும்போது இத ஈஸியா எப்படி நம்ம நகட்டலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தபோது திடீர்னு அவனுக்கு தோணுதான், பிசிக்ஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கல்லுகளை எல்லாம் போட்டு பாறையை சாய்ச்சிருந்தோம்னா அப்படியே மெதுவா இழுத்துட்டே போயிடலாமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இந்த பையன் அடுத்த நாள் என்ன பண்ணாப்லையா, மெதுவா கல்லுகளை எல்லாம் சுத்தி சுத்தி வச்சு இந்த பெரிய பாறாங்கல்ல தூக்கி அந்த கல்லு மேல வச்சு இழுத்தானாம். தாராளமா நகண்டுக்குச்சான். ஆனா நம்ம நிறைய நிறைய டைம் நினைப்போம், இதுக்கு நிறைய ஆளுகள் நமக்கு வேணும், உதவி செய்ய வேணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா இந்த பையன் எவ்வளவு யோசனை பண்ணி அந்த கல் நகட்டினானோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய கவலைகள் நம்மள்ட்ட சேர்ந்து நிற்கும். அந்த சேர்ந்து நிக்கிறதுல அதிலேயே நினைச்சு நம்ம கவலைப்பட்டோம்னா அந்த கல்லு பெரிய பாறாங்கல்லாம் நம்ம மண்டைய மேல ஏறிடும். அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே மெதுவா யோசனை பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்னா கட்டாயமா கண்டுபிடிக்கலாம். வாங்க சொல்யூஷனோட வாழ்க்கைய வாழலாமா?